سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى. வரலட்சுமியா? ஐயோ, எங்க அம்மா பேருங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 20 பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதுல 10 பிரியாணி வந்து ரோட் சைட்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000-1500 பேர் வந்து ஒரே இடத்துலயே வந்து தொடுகிறாங்க. இது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். கரெக்டா வந்து 12 மணிக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பட் 12:10க்கு அப்படி ஓபன் பண்றாங்க. ஆஹா, எவ்வளவு முட்டை தெரியுமாங்க? இந்த ஒரு சட்டியில 500 முட்டை இந்த சட்டியில வந்து வெந்திருக்குது. நல்லா கீழே வந்து சிக்கன் வெந்திருக்குது. அதுக்கு மேல வந்து 3/4 போதும் வெந்த அரிசியை வந்து சூப்பரா வந்து கொட்டுறாங்க பாருங்க. நல்லா ஒரு வடியல் ஃபுல்லா வந்து சிக்கனை கொட்டி சூப்பரா வந்து கழுவிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிடுற ஆசையை தூண்டுறதே வந்து இந்த பிரியாணி அடிக்கிற சத்தம் தான். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்ஜான் ஸ்பெஷல் vlog தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாண்டிச்சேரி காந்தி பீச்சுக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு பீச் இது. ஆக்சுவலா இந்த பீச்ல இன்னைக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில பெருநாள் தொழுகை வந்து இங்க வந்து நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 மக்கள் வந்து ஃபேமிலியா வந்து அவ்வளவு சூப்பரா எல்லாரும் ஒரே இடத்துல அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான முறையில ஒரு தொழுகை வந்து நடக்கும். சோ அந்த தொழுகையெல்லாம் உங்களுக்கு காட்டணும். இன்னைக்கு ஃபுல்லா அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரம்ஜான்னாலே பிரியாணி தான் ஃபேமஸ். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 20 பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதுல 10 பிரியாணி வந்து ரோட் சைட்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். மீதி இருக்கிற 10 பிரியாணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுத்து அவங்களோட உட்காந்து இன்னைக்கு ஜாலியா வந்து பிரியாணி சாப்பிட போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே வாங்க, நம்ம வந்து தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. உள்ள ஓடி போய் தொழுகை எப்படி நடக்குதுன்றதை அப்படியே பார்த்துட்டு அதை முடிச்ச உடனே பிரியாணி செய்யற இடத்துக்கு நம்ம வந்து போயிடலாம். ஏன்னா செஞ்சு அங்கேயே வாங்கி அங்கேயே பேக் பண்ணி சூப்பரா வந்து ஃப்ரெஷ்ஷா எல்லாருக்கும் கொண்டு போய் பிரியாணி கொடுக்க போறோம். ஓகேவா? கமான் தலைவா, வாங்க. இங்க பாத்துக்கோங்க, தொழுகை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேராகவும் நெருக்கமாகவும் குதிகால்களை பார்த்து சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள். சஃப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். நடுநடுல கேப் இல்லாம சஃப்பை பூர்த்தி செய்யுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى سيذكر من يخشى ويتجنبها الأشقى قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. பின்னாடி ஃபுல்லா வந்து லேடிஸ் உட்காந்துருக்காங்க, முன்னாடி வந்து ஜென்ஸ் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000-1500 பேர் வந்து ஒரே இடத்துலயே வந்து தொடுகிறாங்க. இது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா 30 நாள் வந்து நம்ம நோன்பு வச்சுட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேரும் வந்து தொழுகிற ஒரு இடம் வந்து இது. அவ்வளோ ஜாலியா இருக்கும் இது உண்மையாவே. தலைவா, காந்தி பீச்ல சூப்பரா வந்து தொழுகை எப்படி நடந்ததுன்னு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிரியாணி வாங்கி கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிஆர் ஹோட்டல் நியூ ஹைதராபாத் பிரியாணி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பவளக்காரன் சாவடி பஸ் ஸ்டாப்ல இருக்கு. டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் பக்கத்துல அப்படி ஒட்டின மாதிரியே இருக்கு இந்த கடை. ஒரு சூப்பரான ஒரு கடை. ஆக்சுவலா இப்பதான் வந்து பிரியாணி சட்டி வந்து ஏத்தி அதுல வந்து ஆனியன் மட்டும் இப்ப கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனியனும் நல்ல பச்சை மிளகாவும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஆஹா, இவ்வளவு பெரிய சட்டியில எவ்வளவு ஆனியன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஐயோ, இதை பிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு பெரிய தெம்பு வேணும் போலங்க. சூப்பரு. பாத்துக்கோங்க தலைவா, நான் தான் செய்யறேனா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் செய்யல, ஒரு அண்ணன் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பாருங்க, இதே அண்ணன் தான் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் தான் மாஸ்டரும் கூட. இவங்களே தான் வந்து பிரியாணியும் செய்யறாங்க. எவ்வளவு தக்காளி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேருண்ணே? ரங்கீஸ்டா.
ஓகேண்ணே. எத்தனை கிலோ பிரியாணி இன்னைக்கு ரெடி பண்றீங்க? ஸ்டாண்டர்டா நமக்கு 50 கிலோவில் ஸ்டார்ட் ஆயிருக்கா. 50 கிலோ. ஆமா, இதே நல்ல நான் சண்டேனா 80 கிலோ போவோம். வா, நேத்து சண்டே 80 கிலோ போயிருக்குமா? 90 கிலோ போனதுக்கா. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு ரம்ஜான் ஆர்டரா இல்ல நார்மல் கிடைக்காம? நார்மல் ஆர்டர் இருக்கு, கிடைக்கும். ஓகே ஓகே. நானே 20 பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்கேன் தலைவா. என்னோட பிரியாணி சேர்த்து தான் இது ரெடி ஆக போகுது இவ்வளவு பெரிய சட்டியில. இது 50 கிலோ ரெடி பண்ற சட்டியானே? 70 கிலோ தான். 70 70 கிலோ வந்து இன்னைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. சிக்கன் பிரியாணி தான். ஆமா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓகே சூப்பர். ஆர்டர் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான், நம்ம பல்க் ஆர்டர் தான் நிறைய செய்யறோம். ஓகே ஓகே. ஃபங்க்ஷன் தான் மெயினா செஞ்சு விடுவோம். காம்போவா வந்துரும் உங்களுக்கு. முட்டை, ஆனியன், கத்திரிக்காய், வாழை இலை வந்துரும். அப்புறம் பிரெட் அல்வா, இதெல்லாம் காம்போ தான் நம்மளுக்கு. ஒயிட் ரைஸ் ரசத்தோட கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். ஃபங்க்ஷன் மட்டனா இருந்தாலும் சிக்கனா இருந்தாலும் எதா இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இடத்துலயே வந்து செஞ்சு கொடுப்போம், இங்க இருந்து வந்து செஞ்சு அடிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. சர்வீஸ் பசங்களும் இருக்காங்க. ஓகே, எல்லாமே இருக்குது. சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க, அந்த பிரியாணியில பிடிக்கிற அந்த கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியை பிடிச்சி கிண்டுறதுக்கே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வேணுங்க. அப்படியே பார்க்கும்போதே இந்த ஆனியனை கிண்டும் போதே நமக்கு எப்படா சாப்பிடுவோம் பிரியாணி அப்படின்னு தோணுது. இன்னவே யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஆனியன் வந்து நல்ல பொன்னிறமா, இன்னும் சொல்லணும்னா ஒரு அளவுக்கு வந்து நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர அளவுக்கு கூட ஆனியன் வந்து வதங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆனியன் வதங்குறதுக்காக அண்ணன் வந்து நல்லா போட்டு ஃபுல்லா கிண்டிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து கேட்டோம்ல 70 கிலோ பிரியாணி செய்ய போறாங்கன்னு, அதுக்கான சிக்கன் எங்க இருக்குன்னு நீங்க பார்க்க வேணாமா? இங்க வாங்க. நல்ல இன்னமேட்டு தான் வருமா? ஒரு அண்டா மட்டும் தான் வந்திருக்கா? ஓகே ஓகே ஓகே. ஒரு வட்டா மட்டும் தான் வந்திருக்குதா, இன்னொரு வட்டால சிக்கன் வருமா? இப்போ இதுல இருக்கிறது எத்தனை கிலோன்னு இருக்கு? இதுல இப்போதைக்கு 40 கிலோக்கு வந்திருக்கு. 40 கிலோ இருக்கு. முதல் 40 கிலோ இறக்குவேன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு அரிசி போடுவீங்க? 40 கேஜி தான். 40 கேஜி அரிசினா 40 கேஜி சிக்கன். 40. அப்ப பிரியாணி கணக்கு 80 கிலோவா? ஆமாங்க. அப்படியா? ஓ ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருந்தது தலைவா. இப்ப 40 கிலோ அரிசி, 40 கிலோ சிக்கன் ஈக்குவல் குவாண்டிட்டில தான் போடுவீங்க? நம்மளுக்கு பீஸும் தரமா இருக்கணும், ரைஸும் குவாண்டிட்டி இருக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரைஸ் எடுத்தா தான் நம்ம போட முடியும். ஓகே ஓகே. அதனால நமக்கு ஈவனா தான் இருக்கும். பிரியாணி ஃபைனலா வரும்போது 80 கிலோ பிரியாணியா வரும் அது? ஆமாங்க, ஃபைனலா 80. ஓகே ஓகே. அப்ப ஆனா நார்மலா சொல்லும்போது கணக்கு பாத்தீங்கன்னா 80, சிக்கன் 40, ரைஸ் 40, 80 வரும். நம்ம கணக்குல 40 கிலோ அது காண்டி. ஓ, உங்க கணக்குல நீங்க சொல்லும்போது 40 கிலோ. இப்ப இதுல 70 கிலோனா 70 கிலோ அரிசியா? இல்ல, 2 வட்டா போட்டுப்போம். இதுல 40 கிலோனா 40 கிலோ அரிசி, 40 கிலோ கறி. அதான் ஒரு வட்டால 30 கிலோ கறி, 30 கிலோ ரைஸ் வரும். அப்படி பார்க்க போனா இப்ப என் கணக்குல 140 கிலோ. ஆமா, அப்படி வருங்க. 140 கிலோ பிரியாணியா தலைவா? ஆஹா, இங்க பாருங்க, நல்ல பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்ச, ஐயோ ஒரு டப்பா ஃபுல்லா அரைச்சு வச்ச பூண்டு பேஸ்ட் வந்து அண்ணன் சூப்பரா வந்து கொட்டிட்டாரு உள்ள. அம்மாடி, எப்படி இருக்கு பாத்தீங்களா தலைவா? ஸ்மெல்லு சும்மா தூக்குதுங்க இந்த பூண்டை கொட்டின உடனே. ஐயோ ஆஹா, அங்க பாருங்க, மல்லி புதினா சூப்பரா வந்து கொட்டியாச்சு. கொட்டும் போதே எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அப்படி மலைச்சாரல் தூர மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து கொட்டிட்டாங்க. அடடா, தயிர் ஊத்துறாங்க பாருங்க தலைவா. அப்பா, எவ்வளவு தயிர்? ஒரு 2 லிட்டரு. ஆனா எவ்வளவு தயிர்னே? 4 லிட்டரு. 4 லிட்டரா? என்ன நான் கணக்கு போட்டாலும் அதுல இருந்து டபுள் மடங்கா தான் இருக்குது. 4 லிட்டர் தயிர். மசாலாவே பாருங்க எவ்வளவு மசாலா வந்துருச்சு. இது இத்தனைக்கும் வந்து இன்னும் இஞ்சி போடல, தக்காளி போடல. இன்னும் அதெல்லாம் போட்டா இன்னும் எவ்வளவு வரும்னு தெரியல தலைவா. இங்க பாருங்க, மை காட், இப்பதான் வந்து சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனே வந்து கொட்டுறாங்க. அப்பா, ஐயோ, ஃபுல்லா சிக்கன் ஃபுல்லா கொட்டி முடிச்சிட்டாங்கங்க. நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வடியல்ல வந்து எவ்வளவு சிக்கன் இருந்தது பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 40 கிலோ சிக்கனு. அந்த 40 கிலோ சிக்கனையும் செம்மையா வந்து கழுவிட்டு நல்லா தண்ணி எல்லாம் வடிச்சதுக்கு அப்புறம் அந்த மசாலாவில் போட்டு எப்படி வந்து கிளறாங்க பாருங்க. இந்த பக்கம் வந்து சிக்கன் மட்டும் அந்த மசாலாவோட சேர்ந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. வாவ், இங்க பாருங்க தலைவா, நம்ம வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய், இந்த பக்கம் அப்படியே பாருங்க ஆனியன் ரைத்தா. ஆக்சுவலா ரெண்டுமே வந்து ஒரு 300 கவர் வந்து நல்லா பார்சலுக்காக இப்பவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா பிரியாணி ரெடி ஆனதுல இருந்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 3-4 மணி வரைக்குமே இங்க நிக்கிறதுக்கே அந்த இடம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து செம்ம ரஷ்ஷா இருக்குமா கடை. இன்னைக்கு வந்து ரம்ஜான் வேற, அதனால அது ஆர்டர் தனியா வந்து போயிட்டு இருக்கும். நார்மலா கிடைக்கிற கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளவு பேர் வருவாங்க. எவ்வளவு பேக்கெட் போட்டு கரெக்டான குவான்டிட்டியில சூப்பரா வந்து வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஆஹா, இங்க பாத்துக்கங்க, நல்லா கீழே வந்து சிக்கன் வெந்திருக்குது. அதுக்கு மேல வந்து 3/4 போதும் வெந்த அரிசியை வந்து சூப்பரா வந்து கொட்டுறாங்க பாருங்க. வாவ்,
செம செம. அச்சோ தம் போட போறாங்க தலைவா. அங்க பாருங்க. பல வருஷமா பிராக்டிஸ் ஆன மாஸ்டர்ஸால மட்டும்தான் அதை வந்து கிட்ட முடியும். பிரியாணி அடிச்சு கொடுக்குற அந்த கரண்டி, அந்த கரண்டியில அப்படியே சரிசமமா அந்த அரிசி அப்படியே கரெக்டா வந்து பரப்பி விடுறாங்க. ஆனா இப்போ இது உடைக்காம இப்ப உடைக்க மாட்டீங்கல்ல? இத இல்ல இதுக்கப்புறம் தம் போடுவோம். இதுக்கப்புறம் 20 நிமிஷம் தம் போட்டு அப்புறம் தான் உடைப்போம். சரி, அது உடைக்கும் போது இப்போ மசாலா தனியா ரைஸ் தனியா இருக்கும், அது அப்படியே சேர்ந்து நாங்க மிக்ஸ் பண்ணி தான் அடிப்போம். மிக்சிங்ல மேல் ரைஸ்ல மசாலா ஏறாது, மேக்ஸிமம் ஏறிடும். உள்ள உப்பு காரம் எல்லாம் ஏறிடும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் ஃப்ளோரா இருக்கும், ஜூசியா வரும். சூப்பர் சூப்பர். அடியில் உள்ள மசாலா பீஸ் எல்லாம் கீழே தான் இருக்கும். ஒரு லேயர் மசாலாவா இருக்கும், பீஸுக்கு ஒரு லேயர். சிக்கனும் உடையாது. உடையாது, நாங்க எடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். அந்த நேக்கு உங்களுக்கு தான் தெரியும் இல்ல? சூப்பர் சூப்பர் தலைவா. இங்க பாத்துக்கங்க. ஐயோ சூப்பர். அண்ணா எனக்கு ஒரு டவுட்டு, தம் போடுறது வந்து இப்போ ஃப்ளேம் எப்படி இருக்கணும் தம் போடும்போது? அதாவது 5 நிமிஷம் ஓவர் ஸ்பீடா இருக்கும், அது 10 நிமிஷம் ஸ்லோவா வச்சுட்டு ஸ்லோவா 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஓப்பன் பண்ண விட்டுருவோம். 20 நிமிஷம் மொத்தம் கணக்குல வரும். 20 நிமிஷம் கணக்கு. 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கும், 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கும், 10 நிமிஷம் இதை ஓபன் பண்ணி விட்டுருவீங்களா? ஓபன் பண்ணாம வச்சிருவோம் அப்படியே. அதே தம்ல ஃப்ளோர் ஆயிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ தம் போடுறதுக்கு இதான் மெத்தட் பாத்துக்கங்க. ஃப்ளேம் வந்து இப்படிதான் இருக்கணும். இப்போ ஃபுல் ஃப்ளேம் மொதல் 5 நிமிஷம் வச்சிருவாங்க போல. அம்மாடி இங்க பாருங்க, சட்டிக்கு மேல நெருப்பு எப்படி எரியுது பாருங்க. மொதல் 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமு. ஆஹா 20 மினிட்ஸ்ல இப்போ நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிரும் தலைவா. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். அண்ணன் பாருங்க 65க்கு சிக்கன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சூப்பர் சூப்பர் பீஸா வந்து 65க்கு போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா ஈக்குவல் பீசஸாக வந்து போட்டிருக்காங்க பாருங்க. வாவ், நல்லா ஒரு வடியல் ஃபுல்லாக வந்து சிக்கனை கொட்டி சூப்பராக வந்து கழுவிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோண்ணே சிக்கனு? எத்தனை கிலோ? 30 கிலோ. 30 கிலோ சிக்கன் 65க்கு. சூப்பர் சூப்பர் தலைவா. நீங்க வந்து சிக்கன் 65ம் வாங்கி சாப்பிடலாம் பிரியாணியோட சேர்த்து. தலைவா இங்க பாத்துக்கோங்க, சரியா 20 நிமிஷம் அண்ணன் வந்து தம்மா ஆஃப் பண்ணிட்டாரு ஃபுல்லா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாரு. இப்போ வந்து உடைக்க போறாங்க பிரியாணிய. இதுக்கு இடையில அங்க பாருங்க அக்கா வந்து முட்டை, வெந்த முட்டையை வந்து அக்கா எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு முட்டை தெரியுமாங்க? இந்த ஒரு சட்டியில 500 முட்டை இந்த சட்டியில வந்து வெந்திருக்குது. சூப்பரா வந்து பாயில் ஆயிடுச்சு எக்கு. வாவ், பிரியாணியோட நமக்கு வந்து ஆனியன் ரைத்தா, எண்ணெய் கத்திரிக்காய், முட்டை தருவாங்க. ஒரு அவிச்ச முட்டையோட பிரியாணி தருவாங்க. அதுக்காக அவிச்ச முட்டை தான் இது. வாங்க அப்படியே வாங்க. ஆனியன் 1, கத்திரிக்காய் 1, லெக்கு 1, முட்டை 1. ஆஹா, பிரியாணியோட சாப்பிட்டு போடலாம். டேஸ்டா பிரியாணியோட டேஸ்டா சாப்பிட்டு போகலாம். அம்மா சொல்லிட்டாங்க ஆனியன் 1, எண்ணெய் கத்திரிக்காய் 1, முட்டை 1, லெக் 1. ஓகே, பிரியாணி வைக்கிற லெக் தான் பிரியாணியில, அதுதான் வந்து அம்மா சொல்றாங்க. ஓகே சூப்பர். வாங்க. அது எல்லாம் சமைச்ச இடம் ஃபுல்லா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இங்க பாருங்க க்ரௌட் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கரெக்டா வந்து 12 மணிக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பட் 12:10க்கு அப்படி ஓபன் பண்றாங்க. ஆஹா மை காட், பாத்துக்கோங்க எவ்வளவு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப தம்மு உடைப்பாங்க பாருங்க. நம்ம இவ்வளவு நேரம் பிரியாணி பார்த்ததெல்லாம் செய்யறத பார்த்ததெல்லாம் வந்து மேட்டர் இல்லை, இந்த தம்மு உடைக்கிறத பார்க்கணும். அடடா, அப்படி உதிரி உதிரியா எப்படி கொட்டுது பாத்தீங்களா? அடாடாடாடாடா, அந்த சிக்கனும் உடையாம அரிசியும் உடையாம அவ்வளோதான் பிரியாணி அடிக்க போகிறா இருக்கு அண்ணன். ஆக்சுவலாக சிக்கன் அந்த கிரேவி எல்லாமே உள்ளே இருக்குது, அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனோட உள்ளே இருக்குது, மேலே ரைஸ் மட்டும்தான் இருக்குது. இதை அப்படியே இப்போ உள்ளே இருந்து அண்ணன் எடுத்து அப்படி உடச்சி அப்படி தருவார் பாருங்க. ஆஹா அண்ணா, அப்படி ஒரு லெக் எடுத்து அப்படியே காட்டுங்களேன். அங்க பாருங்க, இங்க பாருங்க, லெக் பீஸ் பாத்தீங்களா தலைவா? வாவ், அடடா அடடா, நல்லா ஒரு 30 கோழி இதுக்குள்ளதான் கிடக்குது தலைவா. பாத்துக்கோங்க, கோழி போட்ட முட்டை அத்தனையும் வந்து இந்த சட்டிக்குள்ளதான் கிடக்கு. வாவ், ஒரு முட்டை, ஒரு பீஸ் சிக்கனு, ரைஸு. அடடா, ஒரு பிரியாணி அடிக்கிறதுக்கு வந்து 5 செகண்ட் தாங்க ஆகுது. கையை பம்புற மாதிரி சுத்தணுங்க. எவ்வளவு சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டாரு பாருங்க. அடடா,
நிறைய பேருக்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்ற ஆசையை தூண்டுறதே வந்து இந்த பிரியாணி அடிக்கிற சத்தம் தான். அது டங்கு 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 டங்குன்னு அந்த பாத்திரத்துல டபரால அடிக்கிறாங்க பாருங்க. டபரால அடிக்கிற சவுண்டு கேட்டாலே பிரியாணி சாப்பிட வேணான்னு இன்னைக்கு யோசிக்கிறவங்க கூட பிரியாணி வந்து சாப்பிட்ருவாங்க. தலைவா நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். நம்ம பிரியாணிக்கு ஆனியன் கட் பண்ணி ஆனியன் வதக்குறதுல இருந்து அதுல ஆரம்பிச்சு இந்த பிரியாணி தம்மை உடைச்சு இப்ப பார்சல் பண்ணி கட்டி கொடுத்து காசு வாங்கி கல்லாவில போடுற வரைக்கும் ஒரே ஆளா அத்தனை வேலையும் பாக்குறாரு. உண்மையாவே சொல்றேங்க, மாடு மாதிரி உழைக்கிறாருங்க அந்த மனுஷன். எனக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு பொறாமையா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பா இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கன்ஃபார்ம் வர்றவங்க இங்க வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. இங்க சாப்பிட முடியாதவங்க பார்சல் வாங்கிட்டு போங்க. தலைவா கூட்டம் பார்த்துக்கங்க, க்ரௌடு பார்த்துக்கங்க. லைன்ல வந்து நிற்கிறாங்க. அவரால் வந்து அடிச்சு கொடுக்க முடியல பிரியாணி. அண்ணன் சொன்னது கரெக்டு தான். 12 மணிக்கு நான் தம் ஒட்டைக்கிற டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நிற்க கூட முடியாதுன்னு சொன்னார். சரியான க்ரௌடு. அதுவும் ஒருத்தர் வந்து ஒரு பிரியாணி 2 பிரியாணிலாம் வாங்க வரல. குறைஞ்சபட்சம் 5 பிரியாணி 6 பிரியாணி 10 பிரியாணி 14 பிரியாணி அப்படிதான் வந்து வாங்க வராங்க. கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்குறாங்க. உங்க பேரு? முகமது இப்ராஹிம். ஓகே ஓகே. நீங்க எத்தனை பிரியாணி வாங்க போறீங்க? நான் வந்து 20 பார்சல் வாங்க போறேன். 20 பிரியாணியா? ஆமா. நானும் 20 பிரியாணி சொல்லிருக்கேன். அவங்களும் 20 பிரியாணி. கெஸ்ட்ங்க எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காக. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா? ரம்ஜான் ஸ்பெஷல் இன்னைக்கு. ஓகே ஓகே. ரெகுலரா இங்க தான் பிரியாணி வாங்குவீங்களா? நம்ம கடை தான் எப்போதும் ஃபேமஸ். ஆஹா. இங்க தான் நான் வாங்குறது எப்போதுமே. சூப்பர் சூப்பர். இங்க எப்படி இருக்கும் பிரியாணி? டேஸ்ட் சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். இவங்க வந்து ஹைதராபாத் ஸ்டைல்லயே செய்வாங்க. அதனால வந்து இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாத்துக்கங்க 20 பிரியாணி வந்து வாங்க வந்திருக்காங்க. தலைவா நமக்கு பிரியாணி பாருங்க செம்மையா வந்து 20 பிரியாணி பாக்ஸ்ல வந்து நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்படி ஒவ்வொரு பிரியாணிலையும் ஒரு முட்டை வச்சு சூப்பரான ஒரு பீஸ் ஒன்று வச்சு அழகா ரைஸ் வச்சு செம்மையா வந்து கொடுத்துட்றாங்க. ஆஹா. சிக்கன் பிரியாணியில லெக் பீஸ் கிடைக்கிறதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் தலைவா. நான் வந்து 20 பிரியாணியுமே லெக் பீஸ் வேணும்னு கேட்டேன். பட் அது வந்து அங்கே அவைலபிளா இருக்காது. ஸோ அண்ணன் வந்து ஆல்ரெடி நிறைய லெக் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு 12 பிரியாணி மட்டும் எனக்கு லெக் பீஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அந்த 12 பிரியாணிக்கு லெக் பீஸ் வந்துடும் அப்படின்னு நம்பப்படுகிறது. நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கணும் தலைவா. ஏன்னா இங்க எக்ஸ்ட்ரா பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. லெக்கானே ஓகே. நாளையில இருந்து நானும் இங்க வேலைக்கு செஞ்சிடலான் இருக்கேன். பாத்துக்கங்க. ஆனா இது லெக்கானே. தலைவா எனக்கு வந்து 20 பிரியாணி வந்தாச்சு. இங்க பாத்துக்கங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லா, அப்புறம் இங்க இருக்கிற பாக்ஸ் ஃபுல்லா நம்மளோட பிரியாணி தான். 20 பிரியாணி வேற லெவல்ல அண்ணன் வந்து அடிச்சு கொடுத்துட்டாங்க. சூப்பரா ஒரு முட்டை வச்சு ஒரு லெக்கு ஒரு பீஸ் சூப்பரா வச்சு செமையா வந்து அடிச்சு கொடுத்துட்டாங்க. நான் வந்து வேற லெவல்ல இதுல அடுக்கி கொண்டு போய் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் ஆனியன் எண்ணெய் கத்திரிக்காய் அங்க இருந்து எனக்கு பார்சல் வந்துடும். 20 அதுல ஒரு பார்சல் வந்துடும். ஸோ பாய் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இது அப்படியே எடுத்து அடிக்க மட்டும் லாஸ்ட். வந்து அழகா அடுக்கிறதுக்கு நம்ம வந்து பைய கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இந்த பை ஆமா இப்படி வச்சாவே கரெக்டா இருக்கும். ஆனா தூக்கிட்டு போறதுதான் வந்து கஷ்டம். ஐயோ செம்ம வெயிட்டா இருக்குது தலைவா. ஆனா அழகா வந்து அடுக்கி வந்து வச்சாச்சு. இது வந்து அப்படியே கலையாம கரெக்டா நிக்கணும். இங்க பாருங்க நல்லா ஒரு பேரலா சூப்பரா வந்து அடுக்கி வச்சாச்சு. ஓகே. ஆனா ரைத்தாவும் கத்திரிக்காவும் ஆனியன் ரைத்தாவும் கத்திரிக்காவும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே நம்ம வந்து 20 பிரியாணிக்கான பேமெண்ட் வந்து நம்ம வந்து ஜிபேல பண்ணிட்டோம். ஸோ இது ஃபுல்லா இங்க பாத்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் மேல கீழே வந்து ஆனியன் ரைத்தா அதுல 20 இதுல 20 ஃபுல்லா போட்டு இதுவே நல்ல வெயிட்டு. இது அதை விட சரியான வெயிட்டு. ஆஹா தலைவா இந்த பேக் வந்து பிச்சுக்கும் எனக்கு தெரிஞ்சு. பேக் வந்து நம்ம தூக்கிட்டே போக முடியாது. சரி ஓகே எப்படியாவது நான் வந்து வச்சு கொண்டு போயிருவேன். A few moments later. தலைவா நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலா இது வந்து ரயில்வே கேட்டு பக்கத்துல. நான் வந்து அடிக்கடி நான் இவங்களை வந்து பார்ப்பேன். இங்கே வந்து ஃபேமிலியோட இந்த கூடை பின்னிட்டு இருப்பாங்க. அந்த கூடை பின்னுறது அப்புறம் அந்த மூங்கில்ல வந்து அந்த விளக்கமாரெலாம் செய்வாங்கல்ல. ஸோ
அதெல்லாம் வந்து இவங்க வந்து செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே இவங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அவங்க வந்து பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்கும் இங்கே. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரியாணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஹாப்பி ரம்ஜான். ரம்ஜான் வாழ்த்துக்கள். பிரியாணி சாப்பிடுங்க. ஓகேவா? அன்னைக்கு எங்கே என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? உன் பேர் என்ன? வரலட்சுமியா? ஐயோ எங்கள் அம்மா பேருங்க. நல்ல குட்டி. நல்லா படிக்கணும் சரியா? உன் பேர் என்னடா? பாக்கியலட்சுமியா? லக்ஷ்மி எல்லாம் பாருங்கள் இங்கே தாங்க இருக்குது. வரலட்சுமி, பாக்கியலட்சுமி. உண்மையாகவே இந்த குழந்தைங்க லைஃப்பில் வந்து பெரிய இடத்துக்கு வரணும். ஓகேவா? கடையில் கேட்டல சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிடுங்க. பாய். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. தலைவா நான் வந்து இப்போது அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு 2 பிரியாணி வந்து கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க. தலைவா நான் வந்து ஒரு 10 பேருக்கு நான் வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன். நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மொத்தம் 20 பிரியாணி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதில் 10 வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு, மீதி 10 வந்து நான் வந்து யார் கொடுக்கணும்னு நினச்சினோ கொடுத்துட்டேன். கடைசியாக நான் 2 பேர் இருந்தாங்க வெளியேன்னு சொல்லிட்டு போய் கொடுக்கலான்னு போனேன். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 20 பேர் வந்துட்டாங்க. உண்மையாகவே நம்ம அத்தனை பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. நம்ம வந்து இப்போ லோ லெவலில் இருந்தால் வந்துட்டுருக்கோம். ஸோ என்னால் ஒரு 10 பிரியாணி கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க அவங்கவுங்களால் எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ, என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க. எதுவுமே என்னால் வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அன்பை மட்டும் கொடுங்க, போதும். அவ்வளோதான். இது ஒன்று மட்டும்தான் லைஃப்பில் என்றைக்குமே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரம்ஜான் அன்னைக்கு ஈகை பாராட்டணும்னு சொல்லுவாங்க, ஈகை திருநாள். ஸோ அந்த ஈகை பாராட்டி அன்போட சந்தோஷமாக எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பை லீட் பண்ணலாம். இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.